அதையும் சொல்லித்தான் ஆக வேணும். இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுறான், நகை திருடுறான், இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறான். எதை திருடுறாங்க சிந்திச்சு பாருங்க. திமுக கட்சியுடைய எம்எல்ஏ அவர் மருத்துவமனை நடத்துறாரு. வறுமையின் காரணமாக அவளுக்கு பணத்தாசை காட்டி அவரை அழைத்திட்டு போய் கிட்னியை முறைகேடா எடுக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு ஆட்சியா? எனக்கு மனிதாபிமானம் இல்லாம ஒரு ஆட்சி நடக்குது. இன்னொன்று, நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் இதே போல பணத்தாசை காட்டி ஒரு பெண்மணியை அழைச்சிட்டு போய் கிட்னியை எடுக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு போய் கிட்னி எடுத்துட்டாங்கன்னு அந்த அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு வருடம் கழிச்சு உடம்பு சரியில்லை. பிறகு அந்த அம்மா மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. எவ்வளவு மோசம், எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. உடல் உறுப்பை கூட கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா? இதுக்கு நாம எதிர்கட்சி குரல் கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சியே ஒரு குழு போட்டு அந்த குழு போய் அந்த மருத்துவமனை சோதனை எடுத்து கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்படிப்பட்ட கொடுமையான செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல கொரோனா காலம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வருடம் கொரோனா காலம் யாரா வெளியே வர முடிஞ்சுதா? அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுகின்ற அரசு அதிமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட மக்களை நாம தான் காப்பாற்றினோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ். கல்லூரியில படிக்கின்ற மாணவர்கள் வெளியில போக முடியல. கொரோனா காலத்தில் வெளியில யாரும் அனுமதிக்கல, வீட்டிலே இருந்தாங்க. மாணவ மாணவி நல்ல ஆன்லைன்ல கல்வி பயின்றாங்க, நல்ல முறையில் ஆன்லைன்ல தேர்வு எழுதுனாங்க. அத்தனை பேர் அரியர்ஸ் முதல் அத்தனையும் பாஸ் பண்ணி இன்றைய தினம் பட்டம் பெற்று வேலைக்கு போயிருக்காங்க. இது அதிமுக வருமானம் இல்லை. அந்த வருமானம் இல்லாத கூட ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி கொடுத்தோம், விலையில்லா பருப்பு கொடுத்தோம், விலையில்லா எண்ணெய் கொடுத்தோம், விலையில்லா சக்கரை கொடுத்தோம். குடும்பத்துக்கு 1000 ரூபாய் குடும்பத்தை கொடுத்தோமா இல்லையா? நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அம்மா உணவகத்தின் மூலமாக. அப்போ தைப்பொங்கல் வந்தது, எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்தோம். அப்பவே 2000 ரூபாய் கொடுத்தோம். அரசாங்கத்துக்கு 1 ரூபா வருமானம் இல்லை. டாஸ்மாக் வருமானம் இல்லை, ஜிஎஸ்டி வருமானம் இல்லை, பத்திரப்பதிவு வருமானம் இல்லை, ரோட் டாக்ஸ் வருமானம் இல்லை, இன்றைக்கு பெட்ரோல் டீசல் அதில் இருக்க வரி வருமானம் இல்லை, எக்ஸைஸ் வருமானம் இல்லை. 1 ரூபாய் வருமானம் இல்லாமலே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்ப கூட இந்திய அளவில் இருக்கின்ற மாநிலத்தில் பொருளாதாரம் நலிவடையாமல் பார்த்து கொண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது எவ்வளவு சோதனை. எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டதை போல அவர் கட்சிக்கு ஏற்பட்ட இன்னல்களை இங்கு எடுத்து சொன்னார். அதே போல நம்முடைய கட்சி உடைப்பதற்கு இன்றைய முதலமைச்சர் எத்தனை திட்டம் போட்டார், அத்தனையும் தூள் தூளாக்கணும். திரு கருணாநிதி குடும்பத்துக்கே இருக்கிற வேலை, எந்த கட்சி கண்டாலும் அதை உடைக்க வேணும். அதுதான் அவருடைய பணியா இருந்தது. அதையெல்லாம் முறியடித்து தான் இன்றைய தினம் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு சிறப்பான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்களாம் இடம்பெற்றுக்கிறோம். ஆக எங்களை வீழ்த்த திரு ஸ்டாலின்ல அவங்க அப்பானாலேயே முடியல. இவர் என்ன பெரியது சொல்றாரு எப்ப பார்த்தாலும். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய தாய் இறந்த பிறகு இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளைகள் எப்படி துடிக்குமோ அப்படி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய கூட்டணி 2021 இதே கூட்டணி. இன்றைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு சேலம் மாவட்டம்
அதிமுக கோட்டை என்று நிரூபிச்சோம். 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் 11 இடத்துல 10 இடத்துல ஜெயிச்சோம்ல. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கலாம், இங்கே ஆட்சியில் இருந்தது அதிமுகவும் கூட்டணியும். ஆக அப்பொழுதே நாங்க வென்றோம். இப்போ நாட்டு மக்களிடத்தில் பல அவப்பெயர்களை இன்றைய அரசாங்கம்